லாவண்யா எங்க ஆக்களை காணல ஜாயின் பண்ணி சொல்லுங்க. எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்களா? 8:45 ரெடி பண்ண சொன்னான். லாவண்யா ஜாயின் பண்ணி சொல்லுங்க. குரூப்ல போட இல்லையா? வரையில எத்தனையோ வேற ஒன்று வேட்டன்ஸ் 34. ஆ 34. 34 34. ஆமாம். சரி, எத்தனை கழிச்சு வரும்? போன கிளாஸ் 8வது கேள்வி செஞ்சது. எத்தனாங்களே? 8வது. அது முடிஞ்சிட்டோம். 6 7 செய்யிட்டோம். 7 செய்யல என்ன? 7 செய்யல, 6 மட்டும் செஞ்சாச்சு. 7 வாசம். எவ்வளோங்களே எடுங்க, ஜாயின் பண்ணி சொல்லுங்க எல்லாரும். வாசிங்க. 7வது கேள்வி. தாரகா நிறுவனத்தின் 2026 மார்ச் மாதம் ஆரம்பத்தில் உள்ள மீதிகளும் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளும் பின்வருமாறு. 1/3/2026 உள்ளவாறான மீதிகள்: மோட்டார் வாகனம் 1200, இருப்புகள் 300, வியாபார வருமதி 200, முற்பண கொடுப்பனவு 100, காசு மீதி 400, 12% வங்கிக் கடன் 600, வியாபார கொடுக்குமதிகள் 400, முற்பணமாக பெற்றவை 100, உரிமையாண்மை 1100. வணிகத்தின் அனைத்து காசு கொடுக்கல் வாங்கல்களும் வங்கி நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்ளப்படுகிறது. பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் 2026 மார்ச் மாதத்தில் வணிகத்தில் மேற்கொள்ளப்பட்டன. முதலாவது, வியாபார கொடுக்குமதிகளில் 75% கடன், 10% கழிவு பெறப்பட்டு காசோலை செலுத்தப்பட்டது. 2வது, வியாபார வருமதியாளரிடமிருந்து பெற்ற காசு 135,000, கொடுத்த கழிவு 15,000. 3வது, முற்பண கொடுப்பனவு என்பது 1/1/2026 காப்புறுதி கட்டணம் தொடர்பில் வருடத்திற்கு செலுத்திய தொகையின் மீதியாகும். 4வது, ரூபாய் 200,000 கிரயமான இருப்புகள் வாடிக்கையாளருக்கு ரூபாய் 350,000 விற்கப்பட்டது. இக்கட்டளை தொடர்பாக 2026 பிப்ரவரி மாதம் பெற்ற தொகை முற்பணமாக பெற்றவையாகும். மிகுதி காசு பெறப்பட்டது. 5வது, மாதாந்த வங்கிக் கடன் கழிப்பனவுகள் ரூபாய் 50,000 குறித்த மாத வட்டியும் உரிமையாளரால் தனது சொந்த பணத்திலிருந்து செலுத்தப்பட்டது. 6வது, ஊழியர்களுக்கான மாத சம்பளம் 20,000 தொடர்பில் 5,000 மார்ச் 31 வரை அட்டுருவாக உள்ளது. 7வது, ரூபாய் 300,000 பட்டியல் விலை குறிக்கப்பட்ட இருப்புகள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டதில் 10% வியாபார கழிவு தீர்மானிக்கப்பட்டது. 8வது, 250,000 கிரயமான பொருட்கள் 400க்கு கடனுக்கு விற்கப்பட்டது. 9வது, முன்னைய மாத காலத்தில் பதிவளிப்பு செய்யப்பட்ட வியாபார வருமதியாளரின் மீதி ரூபாய் 12,000 காசு பெறப்பட்டது. 10வது, மோட்டார் வாகனங்களுக்கான வருடாந்த வருமான தீர்வு 300,000 ஆகும். Viga, viga, Diego.
இது செய்தாச்சா? பிகா செய்யும். இது பரிச்சை ஃபைனல் எக்ஸாம் மாடலா?
பாருங்க மோட்டார் வாகனம் போட்டுறான்னு பாருங்க. போல் கிளியரா? ஏழாங்கேணி மோட்டார் வாகனம் சக இருப்புக்கள் வியாபார வருமதி முப்பணமும் பிளஸ் காசு சமன் வங்கி கடன் வியாபார கொடுக்குமதி விற்பன பெறுவனவுகளும் சென்மதிகளும் பிளஸ் பிரிமியான் மோட்டார் வாகனம் பணங்களும் பிளஸ் காசு 1 2 3 4 வரும். உங்களை வங்கி கடன் வியாபார கொடுக்குமதி விற்பனம் சென்மதிகளும் உரிமையான மேல ரூபாய் 1000 ஆரம்ப மீதி 1200 300 300 400 600 400 100 1100 நமக்கு அவசியம். வியாபார கொடுக்குமதிகளில் 75% கடன் 10% கழிவு பெறப்பட்டு காசோலை செலுத்தப்பட்டது. வியாபார கொடுக்குமதியில் 75% கடன் தான். வியாபார கொடுக்குமதி 400 இருக்கு. 400ல 75% கடன் என்றால் காசு 300. 300 கடன் என்று 10 கழிச்சுக்கோணும். 270 காசு கொடுக்கும். 270 காசு குறையும். கடன் கொடுத்தோம் 300 குறையும். 8 உரிமையாமே போட்டு செம்மையா கூட வார கணக்கடி தாம்பானா. வியாபார கொடுக்கும்போது 75% கடன் 10% கழிவு பெறப்பட்டு காசோலை மூலம் செலுத்தப்பட்டது. அது காசு தான் நீங்க போடுவீங்க. இப்போ 75% பார்த்தா 300 கடன் இல்லாம போ. 300 10 பார்த்தா 30 கழிச்சு கொண்டு 270 காசு கொடுப்போம். 300 வியாபார கொடுக்கும்போது குறையும். 30 உரிமையாமை கூடும். Any doubt? Any doubt? இரண்டாவது,
வியாபார வருமதியாளரிடமிருந்து பெற்ற காசு 135,000, கொடுத்த கழிவு 15,000. போன முறையும் வந்தாரு அடம்போட்டம் பெற்ற ஆசை 135 காசு கூடும், கொடுத்தாடி 15 உரிமையாண்மை குறைக்கும், மொத்தம் வியாபார வருமதி 150 குறையும். வியாபார வருமதி 150 குறையும். சவுண்ட் கேக்குதா? போர்ட் கிளியரா? Yes, sir. மூன்றாவது, முற்பண கொடுப்பனவு என்பது 1/1/2026 காப்புறுதி கட்டணம் தொடர்பில் வருடத்திற்கு செலுத்திய தொகையின் மீதியாகும். 1/1/2026 செலுத்தியிருக்கிறோம். வருடத்திற்கு தொகை நாங்க நிற்கிறது மார்ச் மாதம். அப்போ ஆல்ரெடி 2 மாதம் முடிஞ்சிருக்கு. அது எத்தனை மாதத்துக்கு தொகையா இருக்கு? 30 சொல்லுங்க. 10 மாதத்துக்குரிய தொகையா இருக்கு. 100 10 மாதத்துக்குரிய தொகைனா 1 மாதத்துக்கு 10. அப்ப மூன்றாவது உற்பத்தியிலிருந்து 10 குறையும், உரிமையாண்மையிலிருந்து 10 குறையும். உற்பத்தியிலிருந்து 10 குறையும், உரிமையிலிருந்து 10 குறையும். முற்பண கொடுப்பன என்பது 1/1/26 காப்புறுதி கட்டணம் வருடத்துக்கு செலுத்திய தொகையா. வருடத்துக்கு ஜனவரி மாதம் கொடுத்திருந்தாலும் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் 2 மாதம் செலவாக காட்டிடும். 2 மாதத்துல 2 மாதம் முடிஞ்சா இன்னும் எத்தனை மாதம் இருக்கும்? 10 மாதம் இருக்கு. 100 10 மாதத்துக்குரிய என்றால் 1 மாதத்துக்கு 10 ரூபாய். உட்பணம் குறையும், உரிமையாண்மை குறையும். அடுத்த நாலாவது, ரூபாய் 200,000 கிரயமான இருப்புகள் வாடிக்கையாளருக்கு 350,000 விற்கப்பட்டது. இக்கட்டளை தொடர்பாக 2026 பிப்ரவரி மாதம் பெற்ற தொகை முற்பணமாக பெற்றவையாகும். மிகுதி காசாக பெறப்பட்டது. முற்பணமாக பெற்றவை 100 இருக்கு. முற்பணமாக பெற்றவை 100. இப்ப நான் 200 கிரியமான பொருளை 350 விற்கிறேன் வாடிக்கையாளர். 200 இருப்பு குறையும். ஏற்கனவே முற்பணமாக பெற்றதில் 100 குறையும். அப்ப நீங்க 350 100 கழிச்சீங்கன்னா மிச்சம் 250 காசு கூடும். 250 காசு கூடும். 200 350 வித்தால் 150 லாபம். உரிமையாண்மையை கூடும். ஆக்கம் இங்கால பிளஸ் 50, அங்கால பிளஸ் 50. 200 கிரியமான பொருள் 350 விற்க 150 லாபம் உரிமையை கூட்டும். ஏற்கனவே அட்வான்ஸ் வந்தோட திருப்பி காசு வாங்கிடலாம், 100 குறைப்போம். மிகுதி காசா பெற்றுக் கொள்றாங்க. 350 100 கழிச்சா 250 காசு வேணும். அடுத்த மாதாந்த வங்கிக்கடன் கழிப்பனவு ரூபாய் 50,000 குறித்த மாத வட்டியும் உரிமையாளர் தனது சொந்த பணத்திலிருந்து செலுத்தப்பட்டது. வட்டி கால்குலேட் பண்ணணும். நீங்க 600 வகை கடன் 600 வகை கடனுக்கு 100 மேல் 12 தரம் 1 12 புரியுதா? 6 ரூபா வட்டி. அப்ப 6 ரூபா வட்டியும் கடன் 50 56 உரிமையாளர் கொடுக்குறாரு. 56 உரிமையாளர் கூட 6 ரூபா வட்டி செலவு உரிமையாளர் குறைக்கும். வங்கி கடன்ல 50 குறை. வங்கி கடன்ல 50 குறையும். 50 வங்கி கடன் குறையும், 56 உரிமையாண்மை கூடும், வட்டி செலவு 6 உரிமையாண்மை குறையும். எப்படி கணிச்சு என்றால் 600ல 100 மேல் 12 தர ஒண்டிங்க 12. ஏன் ஒண்டிங்க 12 போனான்? ஏன் ஒண்டிங்க 12 போனா? பர்கிங்ஸ் எல்லாம் கீழே இருக்கணும். ஏன் ஒண்டிங்க 12 போனா? கிசா சொல்லுவா. ஏன் ஒண்டிங்க 12 போனா? போன ஞாயிறு விரைவில் போலேக்கு இருக்கிறீங்களா? என்ன முழங்கால்காரர் இருக்கிறீங்களா? இலக்கியா முழங்கால்காரர்? ஓம் சார் இருக்கிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஓ குட். நேரடியா வரக்கூடிய சந்தர்ப்பம்னா நேரடியா வாங்க. என்ன ஓம் சார். என்னம்மா? 100 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
ஆறாவது, ஊழியர்களுக்கான மாத சம்பளம் 20,000 தொடர்பில் 5,000 மார்ச் 31 வரை அட்டுருவாக உள்ளது. சம்பளம் செலவீனம் உரிமையாண்மையை குறைக்கும் 20 குறைக்கும் 5 ரூபா அற்றுவினால் அற்றுச்சில 30 மற்றும் 5 ரூபா கூடும் 20 5 ரூபா கொடுப்போம்னா 15 ரூபா கொடுத்துருப்பாங்க காசு 15 குறையும் காசுல 15 குறையும் அற்றுள்ள 5 கூடும் மொத்தம் 20 உரிமையாண்மை குறையும். ஏழாவது, ரூபா 3 லட்சம் பட்டியல் விலை குறிக்கப்பட்ட இருப்புக்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டதில் 10% வியாபார கழிவு தீர்மானிக்கப்பட்டது. 300 பட்டியல் விலைன்னா 300 பத்தியம் பார்க்கணும் 30 கரைச்சா 270 வியாபார கழிவு கணக்கில் பதிவில்லை இருப்பில் 270 கூடும் வியாபார கொடுக்குமையில் 270 கூடும் 270 இருப்பு கூடும் வியாபார கொடுக்குமையில் 270 கூடும். இருப்பில் 270 கூடும் வியாபார கொடுக்குமையில் 270 கூடும். 8வது, 250,000 கிரியமான பொருட்கள் 400,000 கடனுக்கு விற்கப்பட்டது. 250 இருப்பு குறையும் 400 வியாபார வருமதி கூடும் 150 லாபம் உரிமையாண்மையை கூட்டும். இலக்கியா விளங்குதா? இலக்கியா விளங்காக்காரதான் கேக்குறேன். ஓம் சார் ஓம். 9வது, ஒன்பதாவது, பதிவேலு பிச்சையோட வியாபாரம் மீதி 12,000 காசா பெறப்படுறது மீள பெற்று அவரோட முடிய கடன் இது கடன் போட்டம் கட்டுப்பாடு பராமரிக்கப்படும் ஜலாமைக்கும் அந்த தாக்கம் காட்ட தேவையில்லை நேடி தாக்கம் காசு கணக்கு வரவு மீள பெற்று அறவிட முடியா கடன் கணக்கு காசுல சொத்து கூடும் 12 மீள பெற்று அறவிட வருமானம் செலவு கணக்கா இருந்தாலும் வருமானம் என்றால் செலவினமா காட்டின தொகை குறைக்கும் குறைக்கணும் லாபத்தை கூட்டும் 12 கூடும் 12 உரிமையாமை கூடும். மோட்டார் வாத வேடாந்த பெருமாதே 300 நான் ஒரு மாதத்துக்கான செய்யறேன் 300 12 பிரித்தீங்கன்னா ஒரு மாத தேவர் எவ்வளவு செய்யற கால போய் கவனிக்கணும் போல ஒரு மாத தேவை 300 12 பிரிங்க ஒரு மாத தேவை 25 மோட்டார் வாகனத்தை 25 குறைக்கும் உரிமையாண்மையை 25 குறைக்கும் மோட்டார் வாகனத்தை 25 குறைக்கும் உரிமையாண்மையை 25 குறைக்கும். எனக்கு கூட்டி எடுத்தா சொல்லுங்க கூட்டி எடுத்துறீங்க மரணம் கூட்டிட்டியா கூட்டுறோம் சார்.
யாரா சொல்லுவா? 1175. சரி. நூற்றி இருபது. 2195. அதுக்கு போகலாம். ஆ இருப்போ 2195. 195 சார். இருப்போ 120. ஓ ஆமாம் சார். இருப்பு 120. வியாபார வருமதி 540. இருப்போதான் சொல்லுங்க. 120 சார். அவ்வளவுதானே. வியாபார வறுமை பணமும் 540 சார். எவ்வளோ? 540. ஆம். 540. காசு கட்டாயம் கூட்டணுமா? காசு 1052. 512. 1052. காசுடா 512 சார். 512. வங்கி கடன் 550. 550. வியாபார கொடுக்குமதி 370. 370. 370. 5 1422. 1422. 1422. ஆம் சார். 1422. வேற இடம் மாறி வந்தா சொல்லுங்க. 1422. வந்து அப்படி சொல்லுங்க கைஸ். ஓ சார். பெரிய லாபம் சமன் தேரே சொத்து சாய ஆரம்ப தேரே சொத்து சக பற்று சய மேலே மோன் பெரிய லாபம் சமன் இறுதி தேரே சொத்து சாய ஆரம்ப தேரே சொத்து சக பற்று சய மேலே மோன் இறுதி தேரே சொத்து 1422. ஆரம்ப தேரே சொத்து 1100. பற்றிருக்கா? பற்றிருக்கா? பற்றில தானே? இல்ல சார். மேலே மூலம் இல்ல. மேலே மூலம் சொந்த பரவாயில்ல 56. மேலே மூலம் 56. 1422 1100 கழிச்சு 56 கழியும். 1156 கழிச்சால் 266. 266. ஆமாம் சார். ஓகே 266. யாரை சொல்லுமா? அடுத்தலே போமா? உங்களுக்கு பேரும் சரியா?
எல்லாம் ஞாபகம் போவோம் எட்டு செய்யணுமில்லாம் இல்லை செய்தாச்சு. ஒன்பதாம் வாசம். ஒன்பதாவது கேள்வி. 2026 3:31 ரமேஷ் வணிகத்தின் காசு கணக்கு மீதி கீழே தரப்பட்டுள்ள காரணங்களினால் அதன் வங்கி கூட்டு மீதியோடு சமப்படவில்லை. ஏ சமர்ப்பிக்கப்படாத காசோலை, பி வசூலிக்கப்படாத காசோலை, சி மறுக்கப்பட்ட காசோலை, டி வங்கி விட்ட தவறு, இ வங்கி கட்டணம். திருத்திய பின் காசு கணக்கு மீதிக்கும் வங்கி கூட்டு மீதிக்கும் இடையிலான வேறுபாட்டுக்கு காரணங்களாக அமைபவை. முப்பத்தொன்று 3/2020 ரமேஷ் வணிகத்தின் காசு கணக்கு மீதியும் வங்கி கூட்டு மீதியும் வேறுபாட்டுக்கான சமப்படையும் தந்திருக்கு. திருத்தியவையும் காசு கணக்கு மீதியும் வங்கி கூட்டு மீதிக்கும் வேறுபாடு காரணங்கள் அமைவென இருக்கிறாங்க. முதல்ல காசு மீதியும் வங்கி கூட்டு மீதியும் வேறுபாடு காரணங்கள் 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். பண்ணுங்க. காசு மீதியும் வங்கி கூட்டு மீதியும் வேறுபாடுக்கான காரணம் காசு மீதி மகிழும் வேறுபாடு காரணம் ஒன்று கால வேறுபாடு, அதில் மாற்றப்படா ஆசோலை வசூலிக்கப்பட ஆசோலை. மாற்றப்பட ஆசோலை வசூலிக்கப்பட ஆசோலை. மாற்றப்பட ஆசோலை வசூலிக்கப்பட ஆசோலை. இரண்டாவது விடுபாடுகள் அல்ல விடுபடல்கள். வங்கி கட்டணம் காசோலை புத்தக கட்டணம். வங்கி கட்டணம் காசோலை புத்தக கட்டணம். கடமுடன் நேரடி வைப்பு. வங்கி கட்டணம் காசோலை புத்தக கட்டணம் கடமுடன் நேரடி வைப்பு. நிலையான கடலை கொடுப்பனவு. நிலையான கடலை கொடுப்பனவு. நிலையான கடலை கொடுப்பனவு. மறுக்கப்பட்ட காசோலை. மறுக்கப்பட்ட காசோலை. அங்கால 3ஆம் கேட்டகரி போடுங்க. வழுக்கல் தவறுகள். 3ஆம் கேட்டகரி போடுங்க. வழுக்கல் தவறுகள். காசு தவறு, வங்கி விட்ட தவறு. காசு தவறு, வங்கி விட தவறு. இங்க கேட்ட கேள்வி திருத்தியபின் காசு மீதிக்கும் வங்கி கூட்டு மீதிக்கும் வேறுபாடுக்கான காரணம் கண்டால் 3 காரணம் பெறும். 1 மாற்றப்பட ஆசோலை, 2 வசூலிக்கப்பட ஆசோலை, 3 வங்கி விட தவறு. மாற்றப்பட ஆசோலை, வசூலிக்கப்பட ஆசோலை, வங்கி விட தவறு. சமர்ப்பிக்கப்பட ஆசோலை, வசூலிக்கப்பட ஆசோலை, வங்கி விட தவறு. ஏயும் பியும் டியும் வேறு.
வங்கி விட தவறு. ஏயும் பியும் டியும் வேணுமா? யார்தலே போகும். நான் கொஞ்சம் வாசிங்க. 10வது கேள்வி. தீபிகா வணிகம் 2026 6/1 ரூபாய் 60,000 வங்கியிலிட்டு நடைமுறை கணக்கினை ஆரம்பித்து இவ்வணிகத்தில் 2026 6/30 வங்கி கூற்று மீதி ரூபாய் 22,000 செலவு மீதியினை காட்டியது. வங்கி கூற்று மீதியும் காசு மீதியும் வேறுபடுவதற்கான காரணம் பின்வருமாறு. காசு கணக்கில் சீராக்கப்படாத வங்கி கட்டணம் 2,200, காசு கணக்கில் சீராக்கப்படாத பங்கு லாபம் 4,800, வைப்பு செய்து மறுத்த காசோலை 5,000, சமர்ப்பிக்கப்படாத காசோலை 15,000. 2026 நிதிநிலைமை கூற்றில் காட்டப்படும் காசு மீதி 2026 6/30 திருத்த முன் காசு மீதி. நிதிநிலைமைக்குள்ள காட்டுற காசு மீதி என்றால் உங்களுக்கு 60,000 வங்கி நடைமுறை கணக்கு ஆரம்பிக்கப்பட்டது. மாத கடைசியில ஜூன் மாத கடைசியில வங்கி கூட்டு மீதி 22,000 செலவு மீதியை காட்டியது. அப்ப காசு மீதி காணணும்டா அந்த வங்கி கூட்டு மீதியோட வசூலிக்கப்பட ஆசோலை கூட்டி மாற்றப்பட ஆசோலை கழியும். வசூலிக்கப்பட ஆசோலை கூட்டி சமர்ப்பிக்கப்பட ஆசோலைனா மாற்றப்பட ஆசோலை அதை கழிச்சிங்கன்னா திருத்திய பின் காசு மீதி வேறு. திருத்திய பின் காசு மீதி தான் இப்போ நிதிநிலைமைக்குள்ள காட்டுவோம். திருத்திய பின் காசு மீதி தான் நிதிநிலைமைக்குள்ள காட்டுவோம். திருத்திய பின் காசு மீதி தான் நிதிநிலைமைக்குள்ள காட்டுவோம். எங்களுக்கு 10ஆம் தேதி வங்கி கூட்டு மீதி 22,000 என்றால் காசு கணக்கை பொறுத்தவரைக்கும் பெறாமீங்கன்னா சாதகம், செலவு என்றால் பாதகம். வங்கி கூட்ட பொறுத்து மாறி பெறாமீதி என்றால் பாதகம், செலவு மீதி என்றால் சாதகம். 22,000 சமர்ப்பிக்கப்பட ஆசோலை மாற்றப்பட ஆசோலை கழிச்சு விடுகிறோம். வசூலிக்கப்பட ஆசோலை இல்லை. ஆகவே 205,000 திருத்திய பின் காசு மீதி. திருத்திய பின் காசு மீதி 205,000. திருத்திய காசு கணக்கில் சமப்படுத்தி போட்டு இறுதி மீதி வந்த 205,000 மீதி செலவு விலக்குத்தாமணி காணலாமா? காசு கணக்கு சீராக்கப்படாத வங்கி கண்ணம் திருத்தி காசு கணக்குல வங்கி கண்ணவங்க வைப்பான். பேங்க் வர வச்சா நானுங்க வைப்பான். சிலா வைப்பான். வங்கி கண்ணம் 2,000 வச்சிருக்கோம். காசு கணக்கு சீராக்கப்படா பங்கு லாபம் திருத்தி காசு கணக்குல வர வைப்போம். பங்கு லாபம் 4,500. பங்கு லாபம் 4,500 வர வைப்போம். வைப்பிச்சது மருத்த ஆசோலை 5,000. வைப்பிச்சதுக்கு வர வேண்டாம் மருத்த ஆசோலை 5,000 சேர்த்தால் 212,200. இந்த ஆரம்பி 4,000 களி. வங்கி கூற்று மீதி 22,000. மாறி இருந்து 4,000 கழிக்கணும். 9,400 அன்னைக்கு கூண்டாப்புல 20,000 எடுத்து சரிங்க. நான் எதிரி பார்த்துக்கணும்.
வங்கி கூற்று மீதி 22,000. மாற்றப்படாத காசுல 15,000 கழிச்சா திருத்திய காசு மீதி 7,000 வரும். அது இறுதி மீதியா இருக்கும். அப்ப காசு கணக்குல செலவு பக்கம் வங்கி கட்டணம் 2,200. அடுத்து மறுத்த காசோலை 5,000 போடணும். அடுத்து மீதி சென்றதும் 7,000 போடணும். வரவு பக்கம் பங்கு லாபம் 4,800 போட்டு பேலன்ஸ் பண்ணினோம்டா ஆரம்ப மீதி எங்களுக்கு வரும் 9,400. யாருக்காக அட்டெண்டன்ஸை மார்க் பண்றீங்களானே மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு வேற போடணும். ஓகே சார். வாசி 16வது கேள்வி. கவி என்பவரினால் நடாத்தி செல்லப்படுகின்ற வணிகத்தின் சகல காசு பெறுவனவுகளும் காசு கொடுப்பனவுகளும் காசோலை மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன. 2026 ஜூலை மாதத்தில் இடம்பெற்ற காசு கொடுக்கல் வாங்கல் பின்வருமாறு. பெறுவனவுகள் காசு விற்பனை 650, காரியாலய உபகரண விற்பனை 210, வியாபார வருமதி அபி 420, காசு விற்பனை 190, வியாபார வருமதி மதி 225. கொடுப்பனவு காசு கொள்வனவு 130, வியாபார சென்மதி சிவி 220, செயற்பாட்டு செலவு 140, வியாபார சென்மதி தீபக் 240, காசு கொள்வனவு 210. 2026 ஜூலை மாதத்திற்கு கேட்ட வங்கி கூட்டின் பொழிப்பு பின்வருமாறு. வசூலிக்கப்பட்ட காசோலை தேறிய காசோலை 1,300, வழங்கிய காசோலைகளின் கொடுப்பனவுகள் 850, வியாபார வருமதி நேரடி விலைக்கு 150, வங்கி கட்டணம் 50, நிலையான கட்டளையின் பெயரில் வங்கி செலுத்திய காப்புறுதி கட்டணம் 40, வைப்பு செய்யப்பட்ட மறுக்கப்பட்ட காசோலை 225. 2026 7/1 வணிகத்தின் காசு மீதியானது 50,000 இருந்ததோடு அது இத்தினத்தில் உள்ள வங்கி கூட்டு மீதியோடு இணங்கி இருந்தது. அபி என்ற வியாபார வருமதியாளருக்கு கொடுத்த கழிவு 4,000 இருப்பதோடு தீபக் என்ற வியாபார சென்மதியாளரிடமிருந்து பெற்ற கழிவு 3,000 காணப்பட்டது. வேண்டப்படுவது மேலே உள்ள கொடுக்கல் வாங்கலின் உதவியோடு 2026 ஜூலை மாதத்திற்கான காசு பெறுவனவு நாளோடு கொடுப்பனவு நாளோடு 2026 7/31 நிறுவனத்தின் சீராக்கிய காசு கணக்கு வங்கி இணக்க கூட்டு. அடிச்சுக்கொள்ளுங்க. காசு பெறுவ நாடு 10 பேர், காசு கொடுப்ப நாடு 10 பேர். அவனே பெறுவனா கொடுப்பனா பிரிச்சிருக்கா நீங்க பார்த்துருவீங்களா? சரி, தண்ணி போத்துல பக்கத்தில் எடுத்து வைங்க. தண்ணி போத்துல பக்கத்தில் எடுத்து வைங்க. ஆறு 7 பேர் அப்சென்ட் ஆகுவேன். கணக்கில் வெட்வேரே இல்லையா?
சரியா பண்ணுங்க. காசு பெறுவன நாள் நாட்குறிப்பேன்னு பாவிக்க வேண்டாம். நாளேடு என்ன பாவிங்க? காசு பெறுவன நாளேடு இங்கே வேணாம். கொடுத்தாலே பெருமாதி இங்கே வேணாம். கொடுத்தாலே பெருமாதி பகுப்பாய்நல்ல விற்பனை கடமோட்டம் வருமானம் ஏனியவை. விற்பனை கடமோட்டம் வருமானம் ஏனியவை. ஏனியவை. காசு கொடுப்பனவ நாளேடு. காசு கொடுப்பன நாளேடு மேல ரூபாய் 1000. விகாதி விவாதம் பெற்றாலே பருமாதி. விகாதி விவாதம் பெற்றாலே பருமாதி. பகுப்பாய்நல்ல கொள்வனவு கடன் கொடுத்தோர் செலவுகள் ஏனியவை. செலவுகள் ஏனியவை. திருத்திய காசு கணக்கு வங்கி எனக்கு திருத்திய காசு கணக்கு ஒரு 6 பேர் வங்கி எனக்கு 6 பேர். திருத்திய காசு கணக்கு இதுல வங்கினா கூட்டு அதுல திருத்திய பேன் காசு மீதி கூட்டு மாற்றப்பட ஆசோலை களி வசூலிக்கப்பட ஆசோலை வங்கி கூட்டு மீதி. வங்கி கூட்டு மீதி 2024ஆம் ஆண்டு பேப்பரில் பங்குடமிட சேர்ந்து 5ஆம் ஆவணாக்களியாக வந்தது. அதுக்கு பிறகு போன முறை பகுதி 1 வந்த நேற்று சேர்ப்பேன் 25 பேப்பர். ஆகவே அதுக்கு பிறகு 26 வாசிங்க. வாசிங்க. சார் வருவனவுகள் காசு விற்பனை 650. டேட் முக்கியமில்லை. காசு விற்பனை 650 விற்பனைக்கு போடுங்க. காசு விற்பனை 650 விற்பனைக்கு போடுங்க. அடுத்த காரியாலய உபகரண விற்பனை 210. காரியாலய உபகரண விற்பனை ஏனியவை. பொருள் வித்தால் தான் விற்பனைக்கு போகணும். சொத்து வித்தால் ஏனியவை. வியாபார வருமதிகள் அபி 420. அபீரம் என்று பெற்ற ஆசு கீழே கொடுத்தாளி தந்திருக்கு. கொடுத்தாளி 4000 தந்திருக்கு. 3 அபீரம் பெற்ற ஆசு 420. கடன் போட்டவன் 420. ஒவ்வொரு முறையும் இந்த கறி 4ஆம் கறியா இருக்கு. காசு விற்பனை 190 விற்பனைக்கு போறது. காசு விற்பனை 190 விற்பனைக்கு போறது.
மதியிடமிருந்து பெற்ற காசு 225 கடன் போட்டு வைக்க போறோம். மதியிடமிருந்து பெற்ற காசு 225 கடன் போட்டு வைக்க போறோம். நீ காசு கொடுப்பனவங்க காசு கொள்ளவே 240 கொள்ளலாம். சிபிடி கொடுத்தாரு 220 கடன் கொடுத்தோம். 220 கடன் கொடுத்தோம். செமினார் முடியாமல் லீவ் பண்ணாங்க. தயவு செய்து தண்ணி போத்தெல்லாம் முதல்ல எடுத்து ரெடியா வைங்க. செயற்பாடு சேராவே 140 செலவுக்க போடும். தீபக கொடுத்தது 240 இதுல பெற்றாளி வந்திருக்கு 3. தீபகத்துக்கு காசு கொடுக்கும் போது கிடைத்த காலி இவ பெற்றாளி 3 சேர்பட்டி காசு கொள்ளவே 210. ஆரம்ப காசு மீதியும் ஆரம்ப வாய்ப்புரையும் சமப்பட்டிருக்கா. அவை எங்களுக்கு ஆரம்ப மாற்றப்பட ஆசோரியம் ஆரம்ப வசூலிக்கப்பட ஆசோரியம் இருக்காது. கூண்ணா சொல்லுங்க. கொடுத்த அழிவு 4 பெருமை மொத்தம் கூட்டையில் ஒரு நேரம் கூட்டினாக்கள் வேணுமா சரி கூட்டுங்க. கூட்டிட்டீங்களா? 3 பேரை காணல. காசு பெறுவனவு மொத்தம் 1695. எவ்வளோடா? 1695. 95. குட். அடுத்தது விற்பனையம்மா 840. கடமோட்டோன் 645. ஏனியவை 210. அங்கே பெற்றாளி பேர் 3. மொத்தம் 1050. 1050. இது 450 460 140 1050. இப்போ நீங்கள் ஆரம்ப காசு மீதி 50ஓட வருமானமே 1695 கூட்டிங்கன்னா 1745 பேர். அதுல இருந்து 1050 களி 695 திருத்திய காசு கணக்கு ஆரம்பி. 695 திருத்திய காசு கணக்கு ஆரம்பி. வசூலிக்கப்பட்ட தேறிய ஆசிரியர் 1300 வழங்கிய ஆசிரியர் கொடுப்ப 850 வியாபார வருமதி நேரடி வைப்பு 150
நேடு வைப்பு திருத்தியாசு கணக்கில் வரையுங்க 150. திருத்தியாசு கணக்கில் வரையுங்க 150. வங்கி கண்ணம் செலவைங்க. வங்கி கண்ணம் செலவைங்க 50. வங்கி கண்ணம் செலவைங்க 50. நிலையான கட்டணமே வங்கி செலுத்திய காப்புரை கட்டணம் காப்புரை கட்டணம் செலவைங்க 40. காப்புரை கட்டணம் செலவைங்க 40. வைப்பு செய்யப்பட்ட மறுக்கப்பட்ட காசோலை வைப்பு செய்ய வேலை வச்சிருக்கலாம் மறுத்தா செலவைங்க 225. 225. வைப்பு செய்த மறுத்தா செலவைங்க 1225. நீங்க வைப்பு செய்த தொகை 1695. பேங்க்ல மறுத்தது 225 கழிச்சார் 1470 பேங்க் போன் பேங்க் வசூலிச்சாரு 1300. பேங்க் வசூலிக்காம இருக்க காசோலை 170. வைப்பிச்சது நான் கூட்டிட்டேன். பேங்க் கூடாடி பேங்க் குறைவா இருக்கும். வங்கி கூட்டமே குறைவென்றால் 170 கழியும். வங்கி கூட்டமே குறைவென்றால் 170 கழியும். கழியும். இந்த வசூலிக்கப்பட்டது காசோலை காண்டவர் திருப்பி சொல்லுவீங்களா? ஓ நோட் பண்ணுங்க திருப்பி சொல்றேன். ஓகே.
கவனியம்மா 1695 பேங்க்ல டிபாசிட் பண்ணினான். அதில் 225 பேங்க் மறந்துக்கு தப்பிச்சதை மறந்து சில வச்சுக்கிறேன். கழிச்சா 1470 போகிற இடத்துல 1300 பேங்க் வசூலிச்சிருக்கு. பேங்கில் இந்த போகாத காசு 170 தப்பிச்சதை நான் கூட்டிட்டேன். பேங்க் போடி பேங்க்லேயும் குறைவேறேன் கலையுங்க. இது மாற்றப்பட வசூலை இல்லை, இல்லை போன மறக்கப்பட வசூலை இல்லை, போன மறுபடியும் இல்லை. வெளியே கொடுத்த மொத்தம் 1050 பேங்கு போயிருக்குது. வங்கி வாசல் 750 200 மாற்றப்பட ஆசை. வெளியே கொடுத்து நான் கழிச்சுனா பேங்க் கழிக்காடி பேங்கிலுமே கூடவே இருக்கும். ஹைகோர்ட்டும் மாற்றப்பட ஆசை 200 கூட்டும். திருப்பி சொல்லணுமா? திருத்தி வாசலுக்கு பேலன்ஸ் எவ்வளோ? 845. 845 மிக சொல்லணுமா? மீச மீது வந்தது 530. 530 530 திருச்சியும் காசு மீது 530 என்னவோ சேர்த்தால் 1130 வங்கி கூறி மீதி 560. வங்கி கூறி மீதி 560. திருப்பியோக்கா வங்கியோட செலவோட இல்லாம காசு கணக்கு வரவு மீதி 695. அதோட நேரடி ஏற்பு 150 கூட்டி அடுத்து செலவு பக்கம் வங்கி கட்டணம் 50, காப்புறுதி கட்டணம் 40, மறுக்கப்பட்ட காசோலை 225 கழிச்சா திருப்பிய காசு மீதி 530. அதோட மாற்றப்படாத காசோலை 200 கூட்டி வசூலிக்கப்படாத காசோலை 170 கழிச்சா வங்கி கூட்டு மீதி 560. திருப்பி சொல்லணுமா? அடுத்த போமா? நாங்கள் போவோம். டவுட் இருக்கா? இருக்காது.
வேண்டாங்களே வாசம். 12வது கேள்வி. ரம்யா வணிகத்தின் புத்தகத்திலிருந்து பின்வரும் தகவல்கள் பிரித்தெடுக்கப்பட்டன. வியாபார வருமதிகள் 31/3/2026 24,000, 31/3/2025 20,000. ஐயக்கரன் ஒதுக்கீட்டில் அதிகரிப்பு 31/3/2026 20, 31/3/2025 10. மேலும் 31/3/2026 முடிவடைந்த வருடத்தில் அறவிட முடியாத கடனாக 1,20,000 பதிவளிக்கப்பட்டதுடன் 1/4/2024 ஐயக்கரன் ஒதுக்கீடானது 70,000 காணப்பட்டது. வருமான கூட்டில் காட்டப்படும் அறவிட முடியா ஐயக்கரன் செலவீனம் 31/3/2026 வியாபார வருமதியில் கொண்டு செல்லும். வியாபார வருமையை கொண்டு செல்மீன். அப்போ நீங்கள் வரவிட முடியாது எடுக்கலாம், அடிக்காமலாம். பதிவளிக்கப்பட்டா ஆல்ரெடி கடன்பட்ட மீது கழிச்சாச்சு, திருப்பி நீங்க கழிக்க தேவையில்லை. பாருங்க, 1/4/25 தொடங்கி 31/3/26 முடியுது. அப்ப ஆரம்பத்தில் இருந்த ஐயக்கரன் ஒதுக்கீடு 70,000 இருந்தது. 31/3/25 10 கோடி 80 பேர் சேர்ந்து 26ஆம் ஆண்டுல ஐயக்கரன் ஒதுக்கீடு ஏற்பட அதிகரிக்கும் 20. இதுல 20 கோடி 100 பேர் ஐயக்கரன் பற்றாக்குறை இவ்வாண்டில் 20. அறவிட முடியாத கடன் 120.